நிச்சயமாக வந்து இது கன்வென்ஷனல் வாராக மாறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு வாய்ப்பு அது. அவர்களா வந்து நம்மளை தூண்டி நம்மளுடைய இறையாண்மையை வந்து தாக்கி நமக்கு கொடுத்திருக்கின்ற வாய்ப்பு. இது முழுமையாக நிச்சயமாக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த பயன்படுத்தலைன்னா மறுபடியும் இந்த தீவிரவாதம் போகாது. மறுபடியும் இந்த தீவிரவாதத்தால் இந்திய மக்கள் வந்து கொல்லப்படுவார்கள். மறுபடியும் இங்க வந்து அமைதி நிலை இருக்காது. ஸோ அந்த அமைதி நிலை வேண்டும் அப்படின்னா நிச்சயமாக சில இழப்புகளை நாம் இப்ப இழந்துதான் ஆக வேண்டும். எப்படி வந்து நமக்கு சுதந்திரம் கிடைப்பதற்கு பல லட்சக்கணக்கான தியாகிகள் தன்னுடைய உயிரை நீத்தார்களோ, அதனால்தான் இன்னைக்கு நம்ம சுதந்திரத்துல நம்ம சந்தோஷமா அவர்கள் கொடுத்த அந்த சுதந்திரத்தை முழுமையாக பயன்படுத்தி கொண்டு நாம் இருக்கின்றோம். சுதந்திர காற்றை நாம் வந்து சுவாசித்துக் கொண்டிருக்கின்றோம். அதே மாதிரி இப்ப வடக்கு மேற்கு பகுதிகளில் வந்து நாம வந்து தாக்குதல் ஆரம்பிச்சிருக்கோம். தமிழ்நாட்டினர்களுக்கும் இந்த கேள்வி வரும். அதுவும் இந்தியா, நாமும் இந்தியா தான். இது தென் பகுதிகளில் இந்த தாக்குதல்ல ஏதாவது பாதிப்பு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா அங்க முஸ்லிம்கள் பயங்கரமாக இருக்கிறது. தற்போது மும்பை ஆகட்டும், குஜராத் ஆகட்டும், அனைத்து இடங்களிலும் முழு அளவிலே உஷார் நிலை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழக அளவிலே தற்போது போலீசார் எல்லாம் தொடர்ந்து சோதனைகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. வழக்கமாக போல்தான் தெரிகிறது. அந்த போர் பதற்றம் இன்னும் தென் மாநிலங்களிலே பெரிய அளவு ஏற்படவில்லை. ஒருவேளை பாகிஸ்தானுக்கு அந்த வாய்ப்பு இருக்குமா? இங்கு வருவதற்கு அளவுக்கு அவர்களுடைய சக்தி வாய்ந்தவர்களா இருக்காங்களா சார் அவங்க? இது வந்து 2 பாகமா பிரிச்சுக்கிறேன். மக்களுக்கு வந்து தெளிவு நிலை தேவை. 2 பாகமா பிரிச்சுக்கிறேன். உங்களுடைய நேயர்களும் தெளிவோடு இதை வந்து கேட்கணும். ஒன்று வந்து பாகிஸ்தானோட நேரடியான தாக்குதல் நமக்கு வருமா அப்படின்னு சொல்லிட்டு, அவருடைய நேரடி தாக்குதல் நமக்கு வருவதற்கு வாய்ப்பு கிடையாது. S-400 அந்த ரேஞ்ச், அதோடைய அகலம், அதோடைய நீளம், அதோடைய டெப்த்ன்னு சொல்லுவோம், மிக அதிகம். அதனால அதை தாண்டி எந்த ஒரு இதுவும் வந்து நம்ம தமிழ்நாட்டிற்கு வருவதற்கான வாய்ப்பு கிடையாது. அது அப்படியே வந்தால் நம்மள்ட்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சவுத்லயும் இருக்கு, அது வந்து பார்த்துக்கும். இது வந்து ஒண்ணு. அதனால வந்து நம்ம பயப்பட வேண்டிய தேவை கிடையாது. வேர்ல்டு வாரா எஸ்கலேஷன் ஆகி சீனா சேர்ந்து மற்ற கண்ட்ரிகள் சேர்ந்து நம்ம கடல் வழியாக தாக்குதல் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அது நடப்பதற்கான வாய்ப்புகள்னு நம்ம பார்த்தோம்னா அது வந்து நான் 0 தான் சொல்லுவேன். அது வந்து ஆமா, அறவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். மூன்றாவது என்னன்னு கேட்டா, இது வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா ஆயிரக்கணக்கான சொல்றதோட லட்சக்கணக்கான கணக்கில் வராத மற்ற நாட்டினர் தமிழகத்தில் இருக்கின்றார்கள் அப்படின்னு இன்னைக்கு கூட ஹைகோர்ட்டோ ஏதோ ஒரு கோர்ட்டு கூட கேட்டிருக்கேன். அவங்களாம் எப்ப நீங்க வந்து ஆக்ஷன் எடுக்க போறீங்க, எப்ப அனுப்ப போறீங்கன்னு ஒரு நியூஸ்ல பார்த்தேன். அது உண்மைன்னு நினைக்கிறேன். அந்த பார்த்த நியூஸ் அது வந்து உண்மையானால் அவர்கள் வந்து ஸ்லீப்பர் செல்லாக அவர்கள் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. எங்க டேம் வந்து தகர்க்கிறது, இல்ல ஏதாவது ஒரு ஆயில் குடோன் வந்து தகர்ப்பது, இல்லைன்னா ரயிலை தகர்ப்பது, அது மாதிரி வந்து தொடர் குண்டுவெடிப்பை ஏற்படுத்துவது, அது மாதிரி விஷயத்துல அவர்கள் வந்து ஸ்லீப்பர் செல்லாக உருவாகுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதெல்லாம் வந்து கருத்தில் கொண்டு நமது அரசாங்கம் முழுமையான நடவடிக்கையை பாரபட்சமின்றி எதுவும் வந்து வண்ணங்களை பார்க்காமல் சட்டத்தை நிலைநிறுத்துவதற்கான எல்லா விஷயத்தையும் அவர்கள் செய்தார் என்றால் நாம் வந்து இந்த 3வது வரக்கூடிய அந்த காரணிகளிலிருந்து நம்ம தப்பலாம். ஏன் இந்த விஷயத்த நான் சொல்றேன்னா, இன்னைக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல தீவிரவாதிகள் குண்டுவெடிப்பு வந்து செஞ்சிருக்காங்க. நம்மளுடைய ராணுவத்தினுடைய இது இருக்கு, கிடங்கு இருக்கின்றது. அந்த கிடங்குல வந்து போய் அதை அழிப்பதற்காக முயற்சி செய்திருக்காங்க. ஸோ அது மாதிரி வந்து இங்க ஏதாவது நடப்பதற்கான வாய்ப்புகள் வந்து நம்ம ரூல் அவுட் பண்ண முடியாது. நடக்கும்னு நான் சொல்ல, அது மாதிரி நடப்பதற்கான வாய்ப்பை முழுமையாக நாம் ரூல் அவுட் பண்ண முடியாது. அதற்கான அந்த விஷயத்தை வந்து அவங்க எடுத்தே ஆக வேண்டிய நிலையில் தமிழக அரசு மட்டும் இல்ல, இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து மாநில அரசுகளுக்கும் அந்த பொறுப்பு இருக்கின்றது. அதாவது இப்ப இம்ரான்கான் சிறையில் இருக்காரு, முன்னாள் பிரதமர். அவரை வெளியே கொண்டு வந்து இப்ப இருக்க தளபதியும் தற்போதைய பிரதமரை நீக்கிவிட்டு ஒரு அரசியல் மாற்றம் நடைபெற வாய்ப்பு இருப்பதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. இதற்கு சாத்தியம் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா சார்? நாடு போரில் இருக்கின்றது, அழிவை பார்த்து கொண்டிருக்கின்றது. இதுல எங்க வந்து செர்மனி எங்க நடத்துறது, எப்படி அவரை வந்து தலைவராக்குறது, தலைவராக்கினா அவர் என்ன பண்ணிடுவாரு? போருக்கு போல தவறுன்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப சத்திக்கு போர், அதாவது பாரத போர்ல வந்து கிருஷ்ணர் வந்து தேர் ஓட்டினார், அவர் வந்து போருக்கு போல. அது மாதிரி ஏதாவது இவர்கிட்ட ஒரு பெரிய சக்தி இருந்ததுன்னா இவர் வந்து பிரதமர் ஆயிட்டாருன்னு ஒரு மாத்திரலாம் போறேன்னு செய்ய முடியாது. இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லைன்னாலும் ஒண்ணுதான். இது வந்து முடிஞ்ச கதை. இது
இது மேல வந்து அழிந்த கோலம் பாகிஸ்தான் முடிந்ததுதான் கதம் கதம் என்று சொல்வார்கள் சினிமா. நிச்சயமாக நன்றி கர்னல் தியாகராஜன், உங்கள் தகவலுக்கு நன்றி தியாகராஜன். நன்றி.